செய்கிறதுன்னு மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். எண்ணெய் காயவும் எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அது இன்னும் பொரியலை. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் வத்தல், மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் சின்ன பசங்களுக்கு செஞ்சு தரனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். துருவின மாங்காய், கேரட் போட்டு நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குவோம் சாதம் போடும்போது. கொஞ்சம் வதங்கட்டும். மாங்காவும் கேரட்டும் வதங்கிடுச்சு. இதில் வடித்த சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதத்தை வடிச்சிட்டு இதோட சாதத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி மாங்காய் கேரட் சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.